இருக்கணும். என்னுடைய பேர் கணேஷ், திருகோணமலையிலிருந்து வந்திருக்கிறேன். சுனாமிக்கு பிறகு சூவா அம்பாறையில் பணியாற்றிய ஆட்களுக்கான திறன் வளர்ப்பு வேலைகளை வந்து செய்திருக்கிறோம். இப்போ பார்க்கும்போது சந்தோஷம். நான் இன்றைய நாளில் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் வந்தேன் என்றால், நேற்று எங்கட அப்பாட தம்பி இறந்துட்டார் இந்த நாள். அப்புறம் நேற்று ஃபியூனரல் முடிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு வெளிக்கிட்டு வந்துடுறாங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், எல்லாரையும் பார்க்கலாம் என்று. பொதுவாக இந்த அபிவிருத்தி தத்துவத்தில் ஒன்று சொல்லப்படுகிறது, மனிதர்களை கட்டி எழுப்புங்கள், அவர்களுக்கு தேவையானதை அவர்களே கட்டி எழுப்பிக் கொள்வார்கள் என்று. கொடுக்கிறதை விட அவர்களை வளர்த்து விடுறது நல்லம் என்று யார் உங்களோட மேனேஜர் இளங்கோவனனை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அனுபவபூர்வமாக தெரியும், ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் தெரியும். அவர் எப்படி ஒரு நீண்ட தொலைநோக்கு சிந்தனையோடு அவர் ஒவ்வொருத்தையும் ஏற்படுத்துகிறார் என்று. எனவே அவர் உங்களையெல்லாம் கட்டி எழுப்புகிறார். இதில் நான் 1-2 பேரை சந்திச்சேன்னா அவங்க வாலண்டியராக இருந்தவங்க. ஆனால் இப்போ அவர் கதையெல்லாம் பார்க்கும்போது ஸ்டாஃபை விட நல்ல சீரிய வகையில் அவரோட கருத்துக்கள் இருக்குது. எனவே அந்த கட்டி எழுப்புறது அவர்களும் நாளைய சமூகங்களை கட்டி எழுப்புறதுல முதன்மையாக இருப்பார்கள் நினைக்கிறேன். நன்றி அனைவருக்கும். நான் தனியாக தான் இங்கே வேலை செய்தேன்னா இந்த வாய்ப்புள்ளையெல்லாம் தெரியாது. எனவே தனியாகவே என்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. நன்றி. வாணி, இவர் மகன் அமிக்கோ. உங்களை சொல்லல. இயர் 6 படிக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் சோவாவில் ஒரு டிராக்டர் டிரைவராக தான் சேர்ந்தேன். ஆனால் சோவா என்ன அந்த அளவுலேயே வச்சுட்டு இருக்கல, அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னை வளர்த்தது. அப்போ நான் அப்ரூவல் கேட்டிருந்தேன் வாகன டிரைவராக. அப்போ ஒரு இடத்த வாகனம் கிடைச்சிது. அந்த இடத்துல சொல்லிட்டு நிற்க நேரம் போகும். அப்போ நான் இருந்து வாகனம் ஓட வலிக்கிறக்குள்ள இளங்கோயா சொன்னேன், இது ராஜா, இது டிராக்டர் இல்லை, சீட் பெல்ட்டை போடுங்க. அதுக்கப்புறம் போட்டுட்டு ஓடி அடுத்த நாள் எனக்கு அப்ரூவல் கிடைச்சிது. நீ அடுத்த வருஷம் வாகன டிரைவர். அதுக்கு அடுத்த வருஷம் அப்படியே இருக்க விடலை, சேர்ந்த நாடாகுரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆகி கடைசி வரைக்கும் அந்த வேலையில் இருந்துட்டு எங்களோட வேலை 2009 நான் லீவ் ஆகிட்டேன். மற்றது நான் இப்போ விவசாயம் தான் செய்கிறேன். விவசாய வாகனங்கள் அதுகள் தான் சாரதியாக இருக்கிறேன். வணக்கம், நான் தர்மராஜ், சோவாவில் டிரைவராக இருந்தேன். இப்போதைக்கு நான் எனது மனைவியும் வந்திருக்கிறோம், பிள்ளைகள் வரைக்கும். மற்ற பேர் கொழும்புக்கு கிளாஸுக்கு தலைவர். வாங்க கொஞ்சம் பேமா இருக்காமல். நானும் இந்த கோவா நிறுவனத்தில் முதலாவது மொபிலைசர் ட்ரைனிங்கில் ஒரு அது பிறகுதான் நாங்கள் சுனாமி தான் எங்களுக்கு ஒரு எங்களோட தொண்டர்கள் கவிதா சொன்னது போல் ஒரு 4 பேர் நாங்கள் ஒரு ஸ்டாஃபாக தெரிவு செய்தாங்க. தெரிவு செய்தும் 3 மாதம் தான் நான் சுவர் பண்ணேன். அதுக்கு பிறகு வெளிநாடு. பிறகு 2009 எனக்கு வவுனியாவில் இடப்பெயர்வில் வன்னியில் இடப்பெயர்வில் வேலை செய்கிறதுக்காக கணிப்பேன். அந்த ஒர்க் நிறுவனத்தில் சந்தர்ப்பங்களை வச்சு என்னோட காலமான அங்கே வேலை செய்தேன். அதுக்கு பிறகு நாகதன்மொழி எனது முதல் சீட் பெல்ட் போடாதோடையே ராஜாவை ரிஜெக்ட் பண்ணிப்பாங்க வேறு நிறுவன தலைவர் ஐயா தான். அதே போல் சோவாவை எங்களுக்கு எப்பவும் வாழ்வாளிகள் மறக்க முடியாது. ஏனென்றால் எந்தவித கல்வித்தரமோ தராதரமோ பாராமல் எங்களை தொண்டர்களாக எடுத்து பயிற்சி தந்து அவர்களே வேலைக்கு சேர்த்து எங்களுக்கு சம்பளம் தந்தார்கள். அதால் வாழ்ந்தோம், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம் சோவா. அதே போல் அந்த சோவா தந்த அந்த அனுபவம் தான் இன்றும் நாங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது. அதேபோல் சோவாவிலிருந்து வேலை முடிந்த பிறகு நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு வேலைக்காக சென்றிருந்தேன். அப்போது செல்வா ஐயாவின் அனுசரணையோடு கணேச அண்ணன் அவர்களின்
நிறுவனத்தில் போக்குவரத்து நிறுவனத்தில் சாரதியாக நான் அங்கு கொஞ்ச நாள் கடமையாற்றினேன். அப்போது உண்மையாக என்னுடைய லைசன்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஆனால் எனக்கு வாகனம் ஓட தெரியாது. அந்த இரவு சொன்னார், வாகனம் கிளைச்சில் கிடக்கிறது, போய் எடுத்து வாருங்கள் என்று கணசன் சொன்னார். எனக்கு ஓட தெரியாது, போகிறேன் நான் போய் எனக்கு ரிவர்ஸ் அடிக்க தெரியாது. அந்த மெக்கானிக் இறச்சிக்காரன் நான் சொன்னேன், மெக்கானிக் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்தாங்க. அவன் ரிவர்ஸ் எடுத்தான், இரவா போயிட்டு ஃபர்ஸ்ட் கியர்லேயே அங்கிருந்து ஒர்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கியர்ல எவ்வளோ செகண்ட் கியர் ஓட்டுறதுக்கு தெரியாது. போனா அந்த பெஸ்டா போனானே அந்த நிறுவனம் சரியான தெரியாது, முன்னுக்கு போயிட்டார். போனா ரிவர்ஸ் அடிக்க திரும்ப தெரியாது. திரும்ப அவருக்கு விட்டாடி போட்டு போய் அந்த வாட்சரை கூட்டிட்டு வந்து அவர் லைட் அடிக்க வச்சு மெது எடுத்து வந்து கொண்டு வந்த வேலை. அது ஒரு சிறந்த ஒரு அனுபவமாக இருந்தது எனக்கு. கணேசனும் அந்த பிரகாரம் பார்க்காம எனக்கு அந்த சாரதி சந்தர்ப்பத்தை தந்தவர். இன்றைக்கு நான் நல்ல வாகனம் ஓடுவேன். இப்போ ஒரு வாகனம் வச்சிருக்கேன். நன்றி. நான் இப்போ தபால் அதிபராக இருக்கிறேன். நான் திருமணம் முடித்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கைய பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. இப்போது 10 மாதம். அதனால் உங்களிடம் கொண்டு வந்து காட்டுவதற்கு போயிட்டது. அடுத்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக எனது மனைவியும் பிள்ளைகளையும் அழைத்து வருவேன். நன்றி. வணக்கங்களும். முதலில் நான் இங்கே நன்றி சொல்வதென்றால் ரூபனுக்கு தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் முதல் ரூபா நிறுவனத்துக்கு சென்றது ரூபன். ஆனால் அதற்கு முதலிலே இளங்கோவையோட தந்தையை எனக்கு தெரியும். இந்தியாவில் அவருடைய சில காலம் மஸ்ட் என்ற அந்த ஒரு என்ன சொல்ல மெடிக்கல் சம்பந்தமான ஒரு நிறுவனத்தில் நான் சில காலம் பணியாற்றிருக்கிறேன். சரி, என்னுடைய பேர் மகேஸ்வரன். ரூபா நிறுவனத்திலே மிக நீண்ட காலமாக கல்முனை பிரதேசத்தில் முன்னெடுத்த பல பணிகளில் நான் ஒரு அங்கத்தவராக இருந்திருக்கின்றேன். அந்த வகையில் நான் நம்பியுள்ளவர்களாக சுவார் நிறுவனத்தில் இருக்கின்றேன். அதே போல சுவார் நிறுவனத்தில் உள்ள அனைவரும் எனக்கு மிகவும் நட்பாக இருக்கின்றார்கள். இந்த பேர் குறிப்பிட அவசியமில்லை. ஏனென்றால் எல்லோரும் நண்பர்களாக இருக்கிறார்கள். அதில் இப்போ உறவுகள் கூட இருக்கிறது. அதாவது சால் சர்வ என்னுடைய தங்கையாரை திருமணம் செய்திருக்கின்றார். அது உறவு. மற்ற எல்லோரும் நண்பர்கள். இந்த உறவு மேலும் நீடிக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்திப்பதோடு முன்பு செல்வா அவர்கள் சொன்னதைப் போல அவர் இப்போதைக்கு எங்களோட ஊர்க்காரர் கிட்டத்தட்ட அவர் சொன்னதைப் போல இந்த உறவுகள் எங்களோடு மட்டும் ஸ்தம்பித்து போகாமல் எங்களோட சந்ததிகள் எங்களுடைய பிள்ளைகள் மென்மேலும் ஒன்று சேர்ந்து அவர்கள் எல்லோரும் பயணிக்க வேண்டும், அவர்கள் உறவுகளாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். மற்றபடி எனது ஆத்துக்காரி வந்திருக்கிறார் சந்திரமதி. அவன் பொய் சொல்ல மாட்டான்னு நான் நிறைய பொய் சொல்லுவேன். அரிச்சந்திரன் இல்லை, பேர குழந்தை வந்திருக்கிறான். இன்னைக்கு அவங்க விளையாடி கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். சோபா நிறுவனம் உங்களை கூப்பிட்டுருக்குது, என்ன கூப்பிடவில்லை என்று சொல்லி இரவு சொன்னேன். அவன் ஏனென்று கேட்டால், நீங்கள் சோபாவில் வேலை செய்யவில்லை, நீங்கள் அவங்களோட சேர்ந்து இணைந்து வேலை செய்தீர்கள் என்று. அப்போ நீங்கள் நான் வேலை செய்திருக்கிறேன் என்றால் அதுக்கு பிறகுதான் எனக்கு பிடிபட்டது. சோபா சொல்லிக் கொண்டிருந்தார். அவன் வந்து இந்த இந்த இடம்பெயரும் வாகரையாக்கள் இடம்பெயர்ந்து வந்த நேரம் ஒரு சமூக பணியாளராக போய் சேவையாற்றிருக்கின்றார். அந்த வகையில் எங்களுக்கு அவருக்கும் இந்த நிறுவனத்துடனும் ஒரு சம்பந்தம் இருக்கு என்பதை நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி. மகள் வந்து ஜதுவினி வந்து ஏழு படிக்கால் பச்சைமா காலேஜில் கல்முனையில். வேறு ஏதாவது மற்றது இன்னொன்று என்னென்னா, எனக்கு 3 பிள்ளைகள். ஒன்று குட் பிரான்சஸ், 2வது மேரியன் பிரான்சஸ், 3வது ஜதுவினி. அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஜதுவினி என்ற பெயர் செலக்ட் பண்ணதே ரேகா தான். அதை ஜதுவினி என்று சொல்லி ஜதுவினி வச்சிருக்காங்க. அதில் அதுவும் கவனிக்கிறேன். இப்போ வந்து கிராமத்துக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒன்று செய்கிற சமூக சேவையாளர் ஒன்று. நான் மற்றதில் வந்து என்னென்னா, அது அரசாங்க உத்தியோகம் என்றாலும் விவசாயம் என்ன வேலை செய்தாலும் அந்த அவங்கள பார்க்குற நேரம் ஒரு ஒழுக்கம் என்றதை நல்லா கற்றுக்கொண்டிருக்காங்க நம்ம சோவாவில் இருந்து. அதாவது எந்த இடத்துல வேலை செய்த இடத்துல வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கெட்ட பேரே இல்லை. அது நல்ல ஒரு அண்டு இனிவரும் காலங்களில் வந்து நம்ம இதை செய்யணும். அப்படி யாரும் தனிநபர்களுக்கு வந்து கஷ்டப்பட்டால் உடனடியாக நம்ம எல்லாரும் இணைஞ்சி அந்த உதவி செய்கிற மாதிரி. அதோட
இனிவரும் காலங்களில் வந்து நல்லது கெட்டது அப்படியான நிகழ்வுகளுக்கு வந்து இந்த குரூப்பில் எல்லாரையும் சேர்த்து எடுத்து போகிற மாதிரி ஒரு ஏற்பாடும் செய்யுங்க. இதோட முடியாமல் நன்றி. மூத்த மகன் ஜூட் பிரான்சிஸ் அவர் வந்து சவுதியில் வேலை செய்கிறார். ரெண்டாவது மேல் பிரான்சிஸ் இவர் வந்து ஏழு முடிச்சுட்டு இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து செய்துட்டு இப்போ ஜொப்புக்காக அப்படியே. மற்றது ஜெயராஜன் இவர் வரல பாருங்க, யாரு ரொசாந்தன் வரல. ரொசாந்தன் வந்து கடமையை கழிச்சிருப்பார் பிள்ளைக்கு. என்னண்டா சோவாவுக்கு வந்தது போய் டபுள் பேரும் வச்சிருக்காங்க, 2 பேரும் இருக்கு. அப்போ அதில் வந்து ஒரு நாள் நான் மோட்டர் சைக்கிள் ஓடி வந்து நிப்பாட்டி போட்டு கழுவி கொண்டிக்கேன். ஜெயராஜனன் வந்து ஏசுறாரு, ஓடி வந்த மோட்டர் சைக்கிள் எப்படி நீ தண்ணி அடிச்சு கழுவுற அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே ரொசாந்தன் ஒருத்தன் வந்துட்டான். அப்போ வந்து கேட்டான் என்னண்டு, இல்லை சார் இப்படி ஜெயராஜன் ஏசுறாருண்டன். அப்போ மாறி கேட்டார், இங்கிருந்து ஓடி போகல, காரங்கள மழை வந்துட்டு என்ன செய்யற, கொளித்தனை வச்சு மூடி போட்டு நம்ம நினைக்கிறான்னு கேட்டார். அது ஞாபகம் இருக்கேன்னு தெரியும். சரி, எல்லாரையும் பார்த்ததெல்லாம் மிக மகிழ்ச்சி. நன்றி. நிறைய பேர் தெரிஞ்சிருங்க. எனக்கு கமலேஷ். ரெண்டாவது அந்த ஜெயினி படித்தான் கோயிலுக்கு போகிறா. அதை இந்த கொடுத்துருக்கு இன்னொரு வட்டம். ஓகே, விடயம் அதான் அந்த மற்ற அமைப்புக்கும் வித்தியாசம். சமூக அணித்திரன்னு சொன்னால் ஒரே நாளில் கொடுக்குற விடயம் இல்லை. 2 பேரும் எப்படி இணைஞ்சு நாங்கள் மனிதர்களாக நாங்கள் எப்படி இணைஞ்சு செய்து இன்னொரு மனிதன் எப்படி இணைஞ்சு வேலை செய்கிறது, எப்படி அந்த அந்த ஒரு அதான் அந்த சமூக அணிதிரட்டிலிருந்த சுருக்க ஒரு வார்த்தை எங்களையே நாங்கள் மாற்றுறோம். எங்களோட எண்ணங்களால் சிந்தனைகளால் இன்னொரு மனிதர்கள் எப்படி நாங்கள் சேர்ந்து செயல்படுறது, இணைஞ்சு செயல்படுறது, உறவாக இருக்கிறது என்றபடியே மெல்ல கற்றுக்கொள்ளப்பட்டதால் தான் நாங்கள் இணைஞ்சு இணைஞ்சு இப்படி சேர்ந்து எங்கள் கதைக்கு மகிழக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு இருக்குது. மற்ற நிறுவனத்தில் வேலையை தான் பார்ப்பாங்க, வேலை மட்டும் வாங்குவாங்க. இங்கே அது மட்டும் நடக்கல. அதான் சமூக அணிதிரட்டல் ஒரு வார்த்தை 2 சொல்லப்படுது. அதாவது முக்கியமானது அந்த 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 செயலும் சோவாவில் இளங்கோக்கு அதை சமூக அணிதிரட்டல் இல்லாமல் வேலை செய்ய மாட்டேன். அதாவது அவருக்கு பழகி அவற்றை அதை எடுக்கிறாரு. அதான் அதுலேருந்து எல்லாருக்கும் மாறி அந்த ஒரு பணி வந்திருக்கு. அது ஒரு முக்கியமான வார்த்தை. எனக்கு நிறைய பேர் காய்ச்சி சந்தோஷமாக இருந்தது. சின்ன மதி கலைக்கும் போது சந்தோஷமாக இருந்தது. அவங்க வார்த்தையில் திறன் சொன்னால், ஆளுமை என்று சொன்னால், சமூகத்தின் பிரச்சனைன்னு சொன்னால் முக்கியமான வார்த்தைகள் அவை. ஆனால் வரும்போது அப்படி இருக்குல்ல, நான் ரொம்ப நல்லா தெரியும். அப்போ எவ்வளோத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறா ரெண்டபடியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வேலை எனக்கு மின் செஞ்சது ரொம்ப எனக்கு நன்றி. நான் கம்யூனிஸ்டாக கொடுக்குறேன். ஆமாம் இருந்தது. அங்கேருந்து வந்ததுக்கு காரணம் அங்கே எல்லா உறவுகளையும் பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்க வேணும்னு சொல்லி அந்த இதை நான் அடைஞ்சிட்டேன். ரைட், ஓகே. நான் வந்து 2023 ஒரு சோட பார்ட்னர் என்ஜிஓவில் வேலை செய்யலாம் சுனாமி அடிச்சது. அந்த சுனாமியில் வந்து முற்றுமுழு தான் நான் இளமையில் இழந்தேன்னா அவ்வப்போது தான் நான் இழந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு தர இளங்கை நினைச்சாரு தெரியா. நான் சோவாவில் வேலை செய்தேன், திருப்தியாக வேலை செய்தேன். பருவ காலங்களை கருத்தில் கொண்டு என்னால் முடியாத அளவையும் கூட நான் செயற்படுத்தி வேலை செய்தேன். உண்மையில இங்கே கூப்பிட்டதுக்கு நன்றி. இங்கே எல்லாரையும் சந்தோஷமான நன்றி. இன்னும் சில பேர் இதில் தவறிட்டாங்க, ஒன்று உயிரிழந்துட்டாங்க. அவங்களுக்கு நெருக்கமாக பழகினவங்க, அவங்களுக்கு உண்மையாக கஷ்டமாக இருக்கிற அதே வேளையில் சில பேர் வந்து இல்லை ஜாயின் பண்ணிடலாமல் போயிட்டு அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க. நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு சந்தோஷம். ஓகே, நான் ஆரம்பத்தில் சுனாமி அடித்த அந்த முதல் நேரத்தில் வந்து சோவாவில் சேர்ந்து வந்தேன். அதுக்கு பிறகு திருக்கோவில், அதுக்கு பிறகு நாயகம்பரி போய் அதுக்கு பிறகு நான் வெளிநாடு சேர்ந்ததுக்காக சோவாவில் நான் வெளியேறினேன். இப்போது தற்போது வந்து நான் பட்டிமா காலேஜில் வந்து இந்த கவர்மெண்ட் சில சிறுவிலேருக்கு சாப்பாடு கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட் இதுக்கு செஞ்சு வந்துருக்கோம். என்னுடைய மனைவி பிரியா ஒழிஞ்சு நிற்கிறாங்க. 2 பிள்ளைகள் கோயில் இருக்கா, 2வது
அவர் வீட்டில் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நான் கொடுத்து வச்சவன். எல்லோரும் இன்றும் நீண்ட காலமாக என்னோடு குடும்ப உறவுகள் போல் பழகி கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையிலும் அவர்களது உறவு இருக்கிறது. அந்த வகையில் இந்த தலைமைத்துவத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். தலைவர் தான் இந்த உழவு தலைவருக்காகத்தான் உழவு குடும்பமும் தூரங்களிலிருந்து ஒன்று சேர்ந்திருக்கிறது என்பது இந்த இடத்தில் சேர்ந்திருக்கிறது. அந்த தலைவருக்காக என்று நான் நினைக்கின்றேன். நானும் வந்தது தலைவருக்காகத்தான். எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது. ஒரு நாள் கோல் எடுத்தார். நான் அக்ரபத்துக்கு வந்திருக்கேன், வீட்டை வரணும் இல்லாத்தி பண்ணேன், எங்கே நீங்கள் கேட்டேன். நான் சொன்னேன் வைஃபுக்கு சின்ன மைனர் ஆப்ரேஷன் உண்டு, பெத்திகல் ஹாஸ்பிட்டலில் இருக்காது, சரி பிறகு சந்திப்பை கொண்டு வச்சுட்டார். பிறகு பார்த்தா 12 மணிக்கு சீலன் ஐயாவும் வைஃபு வராங்க. இன்னும் ஒரு ஆள் யார் மறந்துட்டாங்க. 20 நாள் வேலையை லீவு விட்டுட்டு மெனிக் ஃபார்மில் வந்து அங்கே எங்களோட இருந்த திருவண்ணாமலைக்கும் வந்தவர். எனவே நன்றி. எங்களோட இணைஞ்சி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் கல்முனை சுனாமி டிசாஸ்டர் ஆஃபீஸில் ஒரு ஷார்ட் பீரியட் தான் வேலை செஞ்சுருந்தேன். அந்த வேலை செஞ்ச காலத்தில் உண்மையிலே அந்த ஒரு குடும்பமாக வேலை செய்ய கிடைச்சது. அதில் ஒவ்வொரு வகையான மனிதர்களை நான் சந்திக்க கிடைச்சது. அதில் குறிப்பாக எங்களுடைய அம்பாறை மாவட்டத்துக்கு முகங்களாக கடமையாற்றிய சார் ஒரு எளிமையான மனிதர். அதே மாதிரி அந்த தலைமைத்துவம் தான் இப்படித்தான் இருக்கணும்ங்கிறதுக்கு ஒரு இலக்கணமானவர். அவரோட வேலை செய்ய கிடைச்சதுங்கிறது உண்மையிலே பெரிய ஒரு பாக்கியம். நிறைய உண்மையில் அந்த நிறைய மனப்பதிவுகளை நான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் எல்லாத்தையும் இடத்தடியே ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இல்லை. ஏன்னா பசியோடு எல்லாரும் இருக்கும். அதே மாதிரி இந்தால கிளமன் அண்ணன் அவரோட ஜோக்கெல்லாம் உண்மை எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். எல்லாத்தையும் சொல்லி சிரிக்க இயலாது, அந்த அளவுக்கு அவரோட ஜோக்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன் நம்மளோட விக்கி அண்ணன். ஒரு சின்ன ஒரு சம்பவம். ஒரு தடவை விக்கி அண்ணன் கல்முனையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரம் திடீர்னு சொன்னார், பின்னேறது டைமில் நம்ம பெங்களூர் கொஞ்சம் போமான்னு சொல்லி கேட்டார். நானும் போவோம்னு சொல்லி போட்டு அவர் பின்ன பைக்கில் ஏறிட்டு நான் வந்து பீத்தன் போய் வாட்டர் பிளான் ஒன்றை பார்த்துட்டு வந்துட்டோம். மாதிரி பின்னேறது டைமுக்கு வந்துட்டோம். தாரணியக்க அட்மினாக இருந்தவ அவ சரியா நேற்று கிளிகளை கிழிச்சு போட்டா. அப்போ சொல்லிட்டு போகலையே என்ன அந்த அந்த பிரச்சனை உண்டு. அப்போ நான் எனக்கு சரியான மன வருத்தமாக போயிட்டு என்னடா அப்படி ஏசி போட்டா, நாம் எதிர்பார்க்கவும் இல்லையே. அப்போ அண்ணனை சொன்ன இப்படி ஏசி போட்டான்னு அவர் அதை பற்றி கணக்கு எடுக்கல. அந்த அளவுக்கு அவர் பாருங்க கிளிநொச்சியிலிருந்து வந்துட்டு இருக்கார். அவரே எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் இருந்து வார நான் பக்கத்தில் இருந்து இடத்திலிருந்து போய் வார இல்லையா உண்மையா பார்த்தேன். உண்மையான நோக்கம் என்னென்னா எல்லாரையும் பார்த்துட்டு போகணும், சந்திச்சுட்டு போகணும், அந்த நீண்ட நாளைக்கு போகிற இந்த முகங்களை காணணும் வந்து நான் கண்டுட்டேன். சந்தோஷம். அதான் என்னென்னா அக்கரபத்தில் சந்திச்சு அந்த கேதரிங்லேயும் நான் வந்திருந்தேன். அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு நிறைய பேரை காணாத மாதிரி இருக்கு. ஒருவேளை வளர்ந்துட்டீங்களோ, பெருசாக வளர்ந்துட்டீங்களோ தெரியா. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நானும் வளர்ந்து இருக்கேன். அதே மாதிரி எல்லாரும் வளர்ந்துருக்கீங்க. சந்தோஷம். நானும் அரச துறையில் ஒரு 14 ஆண்டுகளாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இவ்வளவுதான் என்னை பற்றி சுருக்கம். வாய்ப்புக்கு நன்றி. சொல்ல வேணும் முக்கியமாக இளங்கோ சாருக்கும் செல்வா சாருக்கும் சீலன் சாருக்கும் எனக்கு முக்கியம் சொல்லல. அது எதிர்ச்சியாக எனக்கு வந்து இப்போ எல்லாரையும் நான் பார்த்தது எனக்கு கணக்குது, மனசு விடவே இல்லை. எல்லாரையும் கண்டது நல்ல சந்தோஷம். நாங்கள் கல்யாணம் 2 பிள்ளைகள் இருக்குது. அங்கே கொடிவேறு சொல்லியிருக்கிறேன். வயலுக்குள்ளே வந்தபடியாக தான் எதிர்ச்சியாக இப்போ நோட்டாக என்ன படுத்த குட்டி கொண்டு கணக்க கதைக்க